கணபதியே என்போரோ கனவிலையும் முனைவர அப்பா குணபதியாரன் குஞ்சரமை உண்மை பாடு நாம் பாடுவோமே ராமா உன்னை பாடுவோமே ராமா உன்னை ராம பலவானா
குழந்தைக்கு நீ வரம் தருவாய் என் அருமை நீ அம்பிகை ராய கலைஞருட வருவாயம் பழைய குறிச்சி நகரத்தீரே ஊரக்காக்க வந்தவேரா முத்தமிய முங்குடார் முத்தமிய முங்குடார் ஒரு மனமோதிட ஐயனுக்கும் ஐயனா ஐயனுக்கும் ஐயனா கைலாசநாதரை கலைக்கருள வருவாயை ஆதியில சக்கராஜ ஆதியில ராமமான் பாறையடி வந்தனாரே பாறையடி நலவமான் பாறையடி பாதனைக்கு வந்தரும் மதலகிரி வந்தருள் உருவ நாடு தேவதி உருவரங்க மச்சமா வாழக்கார வரலைய குழந்தைகிரி தேசி பிரம்மராஜனை பிள்ளைகிரி வந்தருள் அரசிவன் அரசினால் அண்ணாவி சூழலும் சுமதனை தவறுமா திருவனுக்கு செப்பையில வந்தவன் சீமாதை வந்தமா பள்ளிக்கூடனான அறிவே பாடறிய நாளை நன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏழறி மயனத்த அறிவே ஏழறிய நாளை நன்னில் எழுத வைத்தார் என்போரும் அறியாத நாளை நன்னில் அறியாத நாளை எனக்கு விவரம் செய்தார் சுவாமி கட்டுரங்க வாத்தியார் குருபவர் இந்திய தேசமாய் திருநெல்வேலி ஜில்லா மாவட்டத்தில் மாநிலமோ அறிவட்டு மாடசாமி சுந்தரஞ்சர் முச்சரி சுந்தரமாண்டிய பிரமதி வாலிமணி கவிகள்வான் சுத்தலிங்கம் புலவர்வான் சாதிமல்லி முச்சரி சதயபுர சமத்திரங்கள் யாதிவட்டு சரளக்கலை தாத்தா சமூகம் தென்காசி மாவட்டத்தில்
புலிகளி போற நீங்குமா ஈழப்புலிய நகரில் வாழும் ஆயர் குலமதியில பிறந்தவர் தான் யாதவர் குலமதியில ஒழித்தவர் தான் அதுலவங்காவிகள் வாழும் அதுலவங்காவிகள் வாழும் தாத்தா செல்லப்பா புலவர் வாழும் கைமொழிவாய் ஆடாத ஆட வைத்து பாடாத பாட வைத்து இந்த மாநிலத்து மங்களம் மங்களங்கள் ஏக மாரியம்மா வணக்கம் செய்தாரு வேறும் தாய்மார்களே இந்த பழைய குருதி நகரத்தில் கூடியிருக்கும் பெரியோர்கள் குழந்தை நான் தெரிவிக்கும் ஐயம்மன் வாசலில் நாடி நல்லமாக கடைசி திங்கமாகில எங்க கொடிகளை தினமாடில நாங்கள் தாங்காக பாட போறோம் நீங்கள் தலையோர்களை கேட்டீங்க எங்க ஐயனோட வாசலில அரக்கங்களை பாட போறோம் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்போம் பாடுகிற வாசலில பலது புத்தம் வந்திட்டாலும் எங்கள் மாணவன் கூட என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதீர சொல் குறைகள் இருந்தால் சொன்ன குழந்தையா என்ன வேண்டும் அறிந்து நாம் வாடிட்டால் அதைகள் அறியாமல் வாடிட்டால் இல்லை தெரிந்து நாம் வாடிட்டாலும் அதை தெரியாமல் வாடிட்டாலும் யாரும் இல்லை 100 கோட்டம் நாங்கள் யாரும் இல்லை 100 கோட்டம் எங்களை ஆதரிக்க வேணும் தாய்மார்களே வாலிப இளம் சிங்கங்களே வயதான இளம் சிங்கங்களே ஆங்காங்கு வீதியிலே நிற்கின்ற சகோதர சகோதரிகளே அண்ணன்மார்களே தம்பிமார்களே இந்த பாருலகமெல்லாம் வியாதி பெற்ற அதாவது பனையங்குறிச்சி மாநகரம் பனையங்குறிச்சி மாநகரத்திலே என் அப்பனாகிய பாறையடி தலவாயுமான சுவாமி பாறையடி சுடலைமான சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயம் என் அப்பனாகிய வாசானமுத்து ஏச்சி பிரம்மசக்தி பரவேசக்காரன் முப்படாதி அம்மா சுடலைந்த வருவான் இருளப்பசாமி சின்னத்தம்பி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயம் பார்த்துக்கோ
குடைவிழா ஆடி மாத குடைவிழா பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழையிலே இருள் கொலை கொண்ட வல்லரு பரம்பரையிலே வந்துதித்த, அதாவது இந்த பத்திரகாளி பெற்றெடுத்த திருமக்கள் பார்த்துக்கோ. சான்றோர்களை வழக்கை நம்பிக்கையாகிய பத்திரகாளியானவள் வளர்த்த மக்கள் இந்த நாடார் குல மக்கள். கூடையே தொடவே மாட்டம் தலையே தெரித்து ஓடினாலும் கூடையை தொடமாட்டம் என்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவர்கள் பார்த்துக்கோம். நாட்டை ஆண்டதினால் அவர்களுக்கு நாடார் என்றும், சான்றோர்கள் பத்திரகாளி வெற்றெடுத்ததினாலே அவர்களுக்கு சான்றோர் என்ற ஒரு பட்டம். இந்த அம்மனுடைய ஆலயத்திலே, ஐயனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு குடைவிழா பெருவிழா பார்த்திருக்கோம். பாறையடி தர்மமான சுவாமியுடைய ஆலயத்திலே வில்லு உண்டு, மேளம் உண்டு, தெய்வ கனியான் உண்டு. அது மட்டும் இல்லாம கிரகாட்டமும் உண்டு பார்த்திருக்கோம். இந்த மேளம், வில்லு, தெய்வ கனியா பூரா ஐயாவுக்கு, கரகாட்டை யாருக்கு? நாமளை போன்ற வாணிப சங்கங்களுக்கு. இப்ப ஒரு கோயில் கொடனு இருந்ததுன்னா, கொடனு இருந்ததுன்னு வை, சாமிக்கு வில்லு வச்சாச்சு, மேளம் வச்சாச்சு, தெய்வ கனியான கொண்டாந்து வச்சாச்சு. அப்போ பக்தர்களுக்கு பிள்ளைகளுக்கு உற்சாகம் வரணும்னா கரகாட்டம் வரணும், இல்ல பாட்டு கச்சேரி வரணும் பார்த்துக்கோம். இது பக்தர்களுக்கு பாதகம் இல்லாமல் உடல் நடந்து கொண்டிருக்கு. அதனால நமக்கு சாத்தா பரப்பு 12 மணி தான் கொடுத்திருக்காங்க. கதையை ரொம்ப சுருக்கதமும் நினைச்சுக்கிட கூடாது. அதனாலே இந்த ஒரு ஆலயத்தை கதை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட கூடாது. இந்த ஒரு ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள், வேறு அறிஞர்கள், கலைவாணர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். நீங்களும் காது முழுவதை வந்து கேட்டிருக்கலாம். ஒருவரை போல் ஒருவர் வாழ முடியாது. கச்சது கைமண்ணளவு கண்டாதது உலகளவு. நம்ம கலைமகளே பாடிக்கொண்டுதான் இருக்கலாம். ஏதோ அடிய நான் சிறு குழந்தை, எங்களுடைய சித்தறிவிக்கு எட்டியவாறு அடிய நான் பாடுகிறேன். என்னுடைய குருநாதராக பண்பொழியைச் சேர்ந்த மாரியம்மாள் சொல்லி தந்த அளவு அடிய நான் பாடுகிறேன். அதாவது நிறைய கலைஞர்கள் சொல்லி ஏண்ட வந்து கதை கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நான் தான் அண்ணாவின் அழைத்தாங்க. எனக்கே அவங்க தான் அண்ணாவின் சொல்லிட்டு அழைத்தாங்க. அதனால எனக்கு குருநாதர் யாரு என்று கேட்டா பம்பரியை சேர்ந்த மாரியம்மாள் மட்டும்தான், வேற யாரும் எனக்கு குருநாதர் கிடையாது. ஒரு 2-3 அண்ணா அவனுக்கு நான் தான் கதை எழுதி கொடுக்க. அதனால இந்த ஐயனுடைய திருவாலயத்திலே ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. கட்டது கைமண்ணளவு கண்டாத உலகளவு என்பார்கள். 12 மணிக்கு சாத்தா வந்து பிறக்கணும். சாத்தா பிறந்தானா சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள்ள வந்து மனமகிழ்ந்து ஆடும் பார்த்துப்போம். ஐயா பாறையை தலவாயே அப்படின்னு வருவாங்க. ஏன் முதலாக சாத்தாவுக்கு பாடுவாங்க? முதலாக ஏன் சாத்தாவுக்கு பாடுறாங்க? இந்த உலகத்திலே கலியுக தெய்வமாக வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் மட்டும்தான். நம்மெல்லாம் தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த மாநில மனுக்கள். ஆனால் தர்மஞான சாத்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும், ஆணுக்கும் ஆணுக்கும், ஐயனுக்கும் ஐயனுக்கும் என் அப்பனாகிய கைலாசநாதர் சாத்தா வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வந்து மனமகிழ்ந்து ஆடுவாங்க. அப்பேற்பட்ட தர்மஞான சாத்தா பாதி மதிமான் மழுவும் எங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த
ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோழினில் பூணோடு இலங்க தோண்டி இந்த அஞ்சையே சொல்லதான் சாந்தா வந்து பிறப்பாரா சாந்தாங்களே அஞ்சு சொல்ல முடிஞ்சு போச்சு விடிய விடிய படித்தாலும் பிறக்க மாட்டான் ஐயன் விடிஞ்சு படித்தாலும் பிறக்க மாட்டான் அப்பேற்பட்ட தர்மஞான சாந்தாங்களையை இனிமே